Morning to one and all who are all watching this video. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்ட் 2 பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். பேசிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம், கொஞ்சம் ஃபார்முலாஸ் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோஸில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், அக்ஷா buys an color TV for rupees 15,200 and sells it at a loss of 20%. What is the selling price? இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கலர் டிவி வாங்கியிருக்காங்க. 15,200க்கு ஒரு கலர் டிவி வாங்கியிருக்காங்க. அது காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, இப்போ 20% லாஸ்ட்டில் செல் பண்ணிடுறாங்க. ஸோ எவ்வளோ ருபீஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தானா. காஸ்ட் ப்ரைஸ் 15,200, 20% லாஸ். ஓகே, இதில் 10% ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். 10% எப்படி கண்டுபிடிப்போம்? 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டோம். 10%ஆ 1520 அப்படின்றது 10%. அப்போ 20%ங்கிறது 15200403 3040 தானே 20%. அப்போ 15,200ல் 3040 ருபீஸ் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 6,112. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன? 12,160 ருபீஸ் தான் செல்லிங் ப்ரைஸ். இதுதான் ஆன்சர். Move on to next problem. Prakash purchased a machine for 80,000 rupees and spent 5,000 rupees on repair and 1,000 rupees on transport and sold it with 25% profit. At what price did he sells the machine? இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மிஷின் வாங்குறாங்க. 80,000 ருபீஸ்க்கு ஒரு மிஷின் வாங்குறாங்க. அண்ட் தென் 5,000 ருபீஸ் அதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கும் 1,000 ருபீஸ் அதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் செலவாகுது. அப்போ டோட்டலாக 80 + 5,000 + 1,000, அப்போது 86,000 தான் காஸ்ட் ப்ரைஸ். 86,000 அப்படிங்கிறது டோட்டலாக காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, அண்டு சோல்ட் இட் வித் 25% ப்ராஃபிட். இப்போ 25%ல் ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணிடுறாங்க. இப்போ எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்களா. இப்போது 86,000ல் 10% ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். 10%னா 1 டிஜிட் 8600, 8,600. இது ஒரு 10%, இன்னொரு 10%, 8,600. இதில் 5%, 10%ல் பாதி தானே 5%. அப்போது 8,600ல் பாதி 4,300. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 21,500. அதுதான் என்ன? 86,000ல் 25%. அப்போது 86,000 + 21,500 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 7, 10, 1,07,500. இதுதான் செல்லிங் ப்ரைஸ். 1,07,500. இதுதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Selling price of an article is 24,921 rupees. The shopkeeper gains 17% profit. Find the cost price. இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 24,921 ருபீஸ்னு சொல்லிட்டாங்க. ஷாப்கீப்பருக்கு எவ்வளோ கெயின் கிடச்சிருக்கு? 17% கெயின் கிடச்சிருக்கு. அதாவது காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 17% கெயின். ஃபைன் த காஸ்ட் ப்ரைஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போ 17% கெயின் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 100% ப்ராஃபிட். 100% வந்து காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா 117% தானே இந்த அமௌண்ட் கெயின். 24,921 ருபீஸ். இதுதான் இப்போ காஸ்ட் ப்ரைஸ்ன்றது என்ன? 100%ஆக எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸ்ன்றது. ஓகே, இப்போ 100% என்ன அப்படின்றது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளை 100 × 24,921 ஹோல் டிவைடட் பை 117. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 21,300 ருபீஸ். இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A scooty is sold for rupees 13,600 rupees and fetches a loss of 15%. Find the cost price.
இதுவும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்கூட்டியை விற்றுருக்காங்க 13,600 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்க. அப்போது 15% லாஸ் ஏற்பட்டிருக்கு. அப்போது எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, 100% தான் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா 15% லாஸ்ட்டில் விற்றுருக்காங்க அப்படின்னா என்ன, 85% ஆஃப் த அமௌண்ட்டுக்கு தானே விற்றுருக்காங்க. அதாவது 85% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸுக்கு தான் விற்றுருக்காங்க. அதுதான் 85% தான் என்ன சொல்லியிருக்காங்க, 13,600 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 100% என்ன அப்படின்றதான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுவும் கிராஸ் மல்டிப்ளை. 13,600 into 100 whole divided by 85. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 16,000. இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். அதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A person has 5% loss by selling a watch for rupees 1,140. At what price should the watch be sold to earn 5% profit? இதுவும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தங்க 5% லாஸ்ட்டில் ஒரு வாட்சை விற்றுருக்காங்க. அதாவது எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, 1,140 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்க. அப்போது என்ன ஏற்பட்டிருக்குன்னா 5% லாஸ் ஏற்பட்டிருக்கு. ஓகேவா. இப்போது வாட் ப்ரைஸ் ஷுட் த வாட்ச் ஷுட் பி சோல்ட் டு earn 5%. இப்போ 5% ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த வாட்சை எவ்வளோக்கு விற்றுருக்கணும் அப்படின்றதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போ 5% லாஸ் அப்படின்னா என்ன, காஸ்ட் ப்ரைஸ் 100% கொடுத்து வாங்கியிருக்காங்க. 5% லாஸ் அப்படின்னா 95% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸுக்கு தான் அந்த வாட்சை சேல் பண்ணியிருக்காங்க. அந்த 95% தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 1,140 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வாட் ப்ரைஸ் ஷுட் த வாட்ச் ஷுட் பி சோல்டு டு earn 5% ப்ராஃபிட். அதாவது 5% ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா என்ன, இப்போ ஒரு 100% காஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா 5% ப்ராஃபிட்னா 105%க்கு தானே விற்றுருக்கணும். அப்போது 105% என்ன அப்படின்றது தானே கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை. 95 into x is equal to 1,140 into 105. அப்போ x is equal to 1,140 into 105 divided by 95. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா x is equal to 1,260 rupees. 1,260 ருபீஸ்க்கு அந்த வாட்சை சேல் பண்ணியிருந்தா 5% ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதுதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ அடுத்து பார்க்க போகிற 2 ப்ராப்ளமும் எக்ஸாமில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல இதே டைப் தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்ப்போம். ஆர்டிகல் வாஸ் சோல்டு ஃபார் 3,600 rupees at loss of 28%. If the article sold for 3,900 rupees, find the profit or loss. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிக்கலை விற்றுருக்காங்க. எவ்வளோக்கு, 3,600 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்க. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா 28% லாஸ் ஆகிருக்கு. ஓகே, அதே ஆர்டிக்கலை 3,900 ருபீஸுக்கு விற்றுருந்தா எவ்வளோ ப்ராஃபிட்டா இல்லை லாஸா, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, இது எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போது லாஸ் ஆஃப் 28%, 28% லாஸ், அந்த அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க 3,600. அப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் விற்றுருக்காங்க, 72% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் தான் 3,600. ஓகேவா. 28% லாஸ், 100 - 28 72. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் 72% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் தான் 3,600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது 3,900க்கு சேல் பண்ணியிருந்தா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் கிராஸ் மல்டிப்ளை. 3900 into 72 whole divided by 3600. 0 cancel, 0 cancel, 1 2 1 3 6 13 into 6, 78% of cost price. 78% of cost price. அப்போ 100 minus 78 is equal to 22% of loss. இதுதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இதுவும் அதே மாதிரி ப்ராப்ளம் தான், நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். Article was sold for 5,400 rupees at loss of 10%. If the article sold for 6,000 rupees, find the profit or loss percentage. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10% லாஸ். அப்போ என்ன, 90% தானே, 90% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் தான் 5,400க்கு. இப்போது அதே ஆர்டிக்கலை 6,000 ருபீஸ்க்கு விற்றுருந்தாங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. இதுவும் கிராஸ் மல்டிப்ளை.
6000 into 90 whole divided by 5400. சால்வ் பண்ணோம் அப்படின்னா 100% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இங்கே என்ன நடக்கல, ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை, நோ ப்ராஃபிட் ஆர் நோ லாஸ். 100% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ், எவ்வளோக்கு வாங்கினாங்களோ அவ்வளோக்கே விற்றுருக்காங்க. மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A sells an article which cost him 400 rupees to B at a profit of 20%. B then sells it to C making a profit of 10% on the price he paid to A. How much does C pay to B? இதுவும் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். பர்சன்டேஜ்லேயும் இதே மாதிரி ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். அப்புறம் சால்வ் பண்ணிட்டு வீடியோ ப்ளே பண்ணி ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏ ஒரு ஆர்டிக்கலை வாங்குறாங்க, எவ்வளோக்கு 400 ருபீஸ்க்கு வாங்குறாங்க, அதை பிக்கு 20% ப்ராஃபிட்டில் விற்றுறாங்க. ஓகே, அப்புறம் அதே ஆர்டிக்கலை பி சிக்கு சேல் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் ஆஃப் 10%, அதாவது 10% ப்ராஃபிட்டில் பிலேருந்து சிக்கு விற்றுறாங்க. இப்போது கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு மச் டஸ் சி பே டு பி, சி எவ்வளோ கொடுத்து ப்ராடக்டை வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் கொஷினில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா பிக்கு விற்கிறாங்க, எவ்வளோ 20% ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க, பி 10% ப்ராஃபிட்டில் சிக்கிட்ட விற்றுறாங்க. ஓகே, ஏ இப்போ எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, 400 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்களா, 400 ருபீஸ், 400லேருந்து 20% ப்ராஃபிட்டில் பிக்கு விற்கிறாங்க. அப்போ 400லேருந்து 20%, 400ல் 10% என்ன 40, 20%னா 80யா, 400 + 80 480யா. ஓகே, இப்போ 480 தான் பி பே பண்ணி வாங்கியிருக்காங்க. இப்போ பி என்ன பண்ணுறாங்க, 480லேருந்து 10% ப்ராஃபிட்டில் சிக்கு விற்றுறாங்க. 480ல் 10% 48ஆ, 48 தான் 480ல் 10%. அப்போ 480 + 48 528 ருபீஸ். இதுதான் ஆன்சர். சி எவ்வளோ பே பண்ணி வாங்கியிருக்காங்க, 528 ருபீஸ். I hope this video is very useful. You may share this video to your friends or family who are all preparing for competitive exams. All the best.